ஆர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே தலைமுடி வெள்ளையா இருந்தது அப்படின்னா அதை கருப்பாக்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லா பெண்களுக்குள்ளேயும் இருக்கும், ஏன் ஆண்களுக்குள்ளேயும் இருக்கும். ஸோ 40 வயசு எனக்கு ஆயிடுச்சு, தலைமுடியில அதிகமான வெள்ளை முடி இருக்கு, நான் இதை சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுடைய தலைமுடி ரொம்பவே கருகருன்னு வளரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு டே உங்களுக்கு போதுமான விஷயமா இருக்கும், நிச்சயமா ரிசல்ட்டும் கொடுக்கும். ஸோ எல்லாருக்குமே வயதாகும் பொழுது இந்த வெள்ளை முடி பிரச்சனை அப்படின்றது வரதா செய்யும். இளமை காலத்துல இளநரை வரத அதிகமா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்குமே இந்த ஹேர் டை அப்படின்றது, அதுவும் நேச்சுரல் ஹேர் டை அப்படின்றது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ தலைமுடி ரொம்பவே சீக்கிரத்துல நரைமுடியா மாறுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உடல்ல சத்துக்கள் இல்லாம போறது தான். அதே மாதிரி தலைமுடிக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் அப்படின்றத நம்ம மிஸ் பண்றதா இருக்கட்டும், அல்லது வித்தியாசமான எண்ணெய்களை புதுசா ட்ரை பண்றதா இருக்கட்டும், நிறைய கெமிக்கல்ஸ் உள்ள டிஃப்ரெண்ட் ஷாம்பூஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய தலைமுடியை உதிர வைக்கிறதோட சேர்த்து நரைமுடி வெள்ளை முடிங்கிற மாதிரி பிரச்சனையை கண்டிப்பா உண்டாகும். ஸோ இந்த வகையான நரைமுடியை கருமையா மாற்றுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பருத்தி இலை, நெல்லிக்காய் பொடி, ஆமணக்கு எண்ணெய், இந்த 3 விஷயம் போதும். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல நெல்லிக்காய் பொடியையும் செம்பருத்தி இலை பொடியையும் உங்க முடிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுங்க. இந்த நேரத்துல அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான ஹீட் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே கருகி போயிடும் பொடி எல்லாமே. ஸோ மிதமான சூட்ல கொஞ்சம் ஃபைனா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சமா அந்த பொடியோட கலர் மாறி ஓரளவுக்கு கருமையான நிறம் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இதை எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு நீங்க அடைச்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க அடைச்சு வைக்கிற பாக்ஸ் ஏர்டைட் கண்டெய்னரா இருக்கணும், தண்ணி இல்லாத சுத்தமான கண்டெய்னரா இருக்கணும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ்ல ஆமணக்கு எண்ணெயை நல்லா ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். ஸோ நார்மலா நம்ம ஆயில் எப்படி தலைக்கு தயாரிப்போமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஆயில் ஊத்திடாம ஜஸ்ட் அது திக்கா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு இது ஊத்திக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படி நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா உங்க தலைக்கு நீங்க என்ன எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெய் வச்சு நல்லா தேய்ச்சிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேர் டை எடுத்து உங்க தலை முழுவதும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஸோ சிலருக்கு சில முடி ரூட்ல இருந்தே வெள்ளையா இருக்கும், சிலருக்கு பாதி முடிக்கு மேல வெள்ளையா இருக்கும். ஸோ எந்த இடங்கள்லாம் வெள்ளை முடி இருக்கோ அது எல்லாமே கவர் ஆகுற மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. நீங்க பார்ட்டா எடுத்து அப்ளை பண்ணாலும் சரி, அல்லது மொத்த தலைக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன்னு மொத்தமா அப்ளை பண்ணாலும் சரி, பிரச்சனை கிடையாது. ஸோ தலை முழுவதும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா ஷாம்பூ அல்லது சீகக்காய் போட்டு நல்லா குளிச்சிடுங்க. ஸோ நீங்க ஷாம்பூ அப்ளை பண்றீங்க அப்படின்னா ரொம்பவே ஹார்ஷான கெமிக்கல் இல்லாத ஷாம்பூ அப்படின்றத பாருங்க. ஏன்னா நீங்க அப்ளை பண்ணிருக்கிற அந்த டையை ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் அந்த ஷாம்பூல இருந்ததுன்னா ஈஸியா ஃபேட் அவுட் பண்ணிடும். ஸோ நீங்க ஹேர் டை அப்ளை பண்ணதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாம ஆயிடும். ஸோ ஷாம்பூ மைல்டா இருந்து அது யூஸ் பண்ணீங்க, பெட்டர் நீங்க சீகக்காய் போட்டு குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதை நீங்க வாரத்துல ஒரு நாள் தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட முடியோட கருமை அப்படின்றது மங்காம அப்படியே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது ரிசல்ட் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். வீடியோ உங்களை சேரணும் அப்படின்னா ஐபிசி மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஸோ பிஃபோர் ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, நம்ம மேக்கப் பண்ணுறோம், நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனாலே எக்ஸ்ட்ரா கேரிங் இருக்கும். ஸோ வீட்லேயே சும்மா சின்னதாக ஃபேஷியல் பண்ணிக்கிறது, ஸோ ஹோம் ரெமெடிஸ் வச்சு நம்ம பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்கின் கேர் கம்பல்சரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னன்சி நமக்கு என்ன தான் மெயின்டைன் பண்ணாலும் அந்த ஒரு ஸ்கின் டேமேஜ், அந்த ஒரு டேன் எல்லாமே இருக்கும். ஸோ ஜென்டிலாக, அதாவது இதிலே ஃபேஸ் வாஷோடையே நமக்கு ஸ்க்ரப் மிக்ஸ் ஆகி வர்ற ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக இது எனக்கு இந்த பால் ஆடை இருக்கு இல்லையா, ஸோ அதை ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன். ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும். எனக்கு ட்ரை ஸ்கின்ல இருக்கிறவங்க மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். எஸ், பப்பாயா இஸ் வெரி குட் ஃபார் உங்களுக்கு அந்த டேன் ரிமூவ் ஆகும், இந்த கழுத்துக்கிட்ட இருக்கிற அந்த கருப்பு எல்லாமே ரிமூவ் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த செயின் போடுற இடத்துல எல்லாம் அலர்ஜிஸில் பிளாக் கலரில் வரும். ஸோ அது எல்லாமே ரிமூவ் ஆகும். ஆயில் நிறைய அப்ளை பண்ணிடுறாங்க, ஓகேங்களா? அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. 1 hour தான் ஆயில் நம்ம ஹெட்டில் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கிறது வேஸ்ட்டு.
நிறைய பேர் என்னென்னா சின்ன வயசுல எல்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா